இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. Hi everyone, welcome to Madras vlogs. இன்னைக்கு நம்ம புத்தூர் ஜெயராம் ஹோட்டல், இது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். சென்னையில் நிறைய பேருக்கு இந்த ஹோட்டல் பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. பட் சிதம்பரம், நாகர்கோவில், சீர்காழி இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஹோட்டல் பற்றி நல்லாவே தெரியும். ஆக்சுவலி சென்னையில இருந்து கூட நிறைய பேர் இங்கே போகிறாங்க. ஏன்னா இது சென்னை நாகப்பட்டினம் ஹைவேல இருக்கு. காரைக்கால்லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சீர்காழிலேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அண்ட் இந்த கொள்ளிடம் பிரிட்ஜை தாண்டி ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த ஹோட்டல் வந்துடும். கொள்ளிடம் பிரிட்ஜ் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் புத்தூர் ஜெயராம் ஹோட்டல் அது வந்துடும். ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊருக்குமே இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். ஸோ இங்கே தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் அப்படின்னு சொன்னதும் ஏசிலாம் போட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக தான் இந்த ஹோட்டல் இருக்கும். இந்த ஹோட்டலோட ஓனர் ஜெயராம் முதல்ல இது ஒரு டீ கடையாக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. அப்புறமா இது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலாக மாற்றிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இது ஒரு நான்வெஜ் ஹோட்டலாக மாறி 2019 ஆக்சுவலி இது ஒரு 50 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இது ஒரு ட்ரேட்மார்க்னே சொல்லலாம். இந்த ஹோட்டல் இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இதை தேடி மக்கள் நிறைய பேர் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இவங்களோட மசாலா prawns அண்ட் வஞ்சரம் ஃப்ரையோட டேஸ்ட். இந்த டேஸ்ட் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட சாப்பாடோட விலை ஜஸ்ட் 100 rupees தான். அன்லிமிட்டெட் ஃபுட், அதுவும் நான்வெஜ் ஃபுட் வித் ஃபிஷ் குழம்பு, ப்ரான் குழம்பு ஜஸ்ட் ஃபார் 100 rupeesனா ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளவு டேஸ்டான ஒரு ஃபுட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதை எப்படி செஞ்சாங்கன்றதை கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். வாங்க அவங்களோட கிச்சனுக்கே நம்ம போவோம். ப்ரான்ஸ் எங்க பார்த்தாலும் ப்ரான்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க. டெய்லி ஒரு 10 to 15 பேர் ஃபுல் டைம் ஒரு 8 hours டெய்லி இவங்களுக்கு இதுதான் வேலை. இந்த ப்ரான்ஸை உரிக்கிறது தான் அவங்களோட ஃபுல் டைம் ஜாபே. ஸோ அப்படி ஒரு நாளைக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ ப்ரான்ஸ் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க மோஸ்ட்லி எல்லாரும் வயசானவங்க தான் வேலை பார்க்குறாங்க இந்த ப்ரான் உரிக்கிறது. அவங்களுக்கு டே டு டே அவங்களோட சாப்பாடு அதெல்லாமும் இந்த ஹோட்டல்ல இருந்தே கொடுத்துடுறாங்க. இங்கே ப்ரான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பேர் என்னங்கண்ணா? இல்ல ப்ரான் என்ன ப்ரான்? மசாலா ப்ரானா? இல்லங்கண்ணா நீங்க பண்ற டிஷ் பேரு மசாலா ப்ரான்.
ஒரு வாட்டி நீங்க போடுறது எவ்வளவு பேருக்கு வரும்? அது 12 பிளேட். ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளேட் நீங்க உங்களுக்கு போகும்னா 100 கிலோ 300 கிலோ. இதெல்லாம் சாப்பாடா? கண்டினியூஸா போயிட்டே இருக்குமோ சாப்பாடு? ஸோ ஒரு சைடு நம்ம ப்ரான் உரிக்கிறத பார்த்தோம், இன்னொரு சைடு ப்ரான் செய்கிறத பார்த்தோம். இங்கே குழம்புகள், எல்லா வகையான குழம்புகளும் இங்கே அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஒரு சைடில் சிக்கன் குழம்பு, ஒரு சைடில் ப்ரான் குழம்பு, ஒரு சைடில் ஃபிஷ் குழம்பு, இப்படி ரெடி ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இன்னொரு சைடு எல்லாமே மண்ணெடுப்பு தான், எல்லாமே மண்ணெடுப்பு. இருக்கிறேன், சொல்லுங்க, பேசுங்க. நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பண்றீங்க? பேசிக்காவே இது ரொம்ப சின்ன ஹோட்டல் அப்படின்றதால 12 மணிக்கு நீங்க வந்தாலே ஃபுல்லா இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடுறாங்க. ஆக்சுவலா நாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே போனதால தேங்க் காட் எங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு. உள்ளே வரும்போதே ஃபிஷ்ஷு, ப்ரானு, சிக்கன் இப்படி அடுக்கி வச்சுருக்காங்க, வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹோட்டலுக்கு வாங்க. சிதம்பரம்லேருந்து கொஞ்சம் தூரத்தில், சீர்காழிலேருந்து 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹோட்டலுக்கு வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸை எங்களோட கமெண்ட்டில் போடுங்க. சென்னையிலேருந்து ரொம்ப தூரமாக இருந்தாலும் இங்கே போயிட்டு வந்தது ரொம்ப மன நிறைவும் வயிறு நிறைவும் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த புத்தூர் ஜெயராம் ஹோட்டலில் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெட்ராஸ் vlogs. Please subscribe to the channel.